எடுப்பதுவும் எட்டார்க்குச் சார்பாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. நம்ம பெரும்பாலும் சொல்கிறது மழை பெஞ்சுக்கு எடுத்துட்டு, இல்லாட்டினா இந்த அறுவடை இன்னும் 10 மூட்டை கூட வந்திருக்கும் அப்படிம்போம். அல்லது பெரிய புயல் வெள்ளம் வரும்போதெல்லாம் அந்த தென்னை மரமெல்லாம் சாஞ்சிடும். மழை பெஞ்சுக்கு எடுத்துட்டு அப்படிம்போம். நிறைய தண்ணி பெஞ்சா பயிர்கள் நாசமாயிடும். அப்போ மழை பெஞ்சுக்கு எடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். மழைக்கு கெடுப்பது அது அறிவற்ற பொருள், ஜடம். பஞ்சபூதங்களில் நீர் ஒரு ஜடம். அதுக்கு யாரையும் அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. வாழ வைத்தான் பழக்கம். ஒரு ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கான், திடீர்னு வெள்ளம் வந்தது. அங்கெல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கானுவோ, செத்து போடுவானோ, நிறையா தண்ணி போகக்கூடாதுன்னு நினைக்குமா, அது ஒரு ஜட பொருள். ஆனால் ஏன் இப்படி வள்ளுவர் சொன்னார்னா, ஏதோ ஒரு ஜீவராசி வருந்தும் வேதனைப்படும் தண்ணீர் இல்லாமல் 10 வருடம்